அது எப்படின்னா இவர் வந்து ஏற்கனவே வந்து மீட்டிங்கில் பேசியிருக்காரு. எப்படி தானே பேசினாரு, ஊரான் வீட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்ய 250 கோடி வாங்குறாரு. புரியுதுங்களா? ஏன் அந்த 41 பேர் செத்தாங்கல்ல, ஆள் 1 கோடி நீங்க கொடுத்துட்டு போங்க, உங்களுடைய காசு எடுத்து போட்டேன் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து செத்தா கவர்மெண்ட் வேலை வந்துடும். எல்லாரும் அப்ப கட்சி கொடுத்து வந்து செத்துட்டா கூட்டம் கவர்மெண்ட் வேலை கட்சி நினைப்பு வந்துடும்ல. செய்திகள் ரெட் நியூஸ் தமிழ். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் பகுதியை சார்ந்தவர் தான், பொது சிந்தனைவாதி நாகராஜ் என்பவர் தான். வாங்க நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த ஒரு வாரமாக போகிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் சம்பவம், அதை வச்சு வந்து இப்போ வந்து இருக்கிற சிஎம் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஆமாம், அதை பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள். கரூர் கூட்ட நெரிசலில் வந்து செத்தாங்க, அது 41 பேர் சேர்த்துட்டாங்க. அது இரங்கல் தெரிவித்தோம். அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு 10,000 கொடுத்தாங்க. இவரு தனிப்பட்ட முறையில் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. 10 லட்சம் கவர்மெண்ட் 10 லட்சம் கவர்மெண்ட் 10 லட்சம் தனிப்பட்ட முறையில் இவரு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஒரு 30 லட்ச ரூபா கிட்ட அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்காக வந்து நான் அவங்கள கொடுத்துட்டாங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல வரல. இப்போ இவர் நேரில் 10ஆம் தேதி போகிறான் அப்படின்னு ஒரு அறிவிச்சிருக்காரு. அது நல்ல விஷயம் தான். அது வந்து ஆட்சிக்கு வந்தோடனே பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இதோ இப்போ போய் பண்ணுறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த அரசு வேலைன்றது தான் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது, வேற எதுவும் இல்லை. அதுதான் நீங்கள் சொல்கிற விஷயந்தான். அது வந்து ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து. அவருடைய வந்து கட்சி, அது ஒரு தனிப்பட்ட கட்சி, அவர் கட்சி. கண்டிப்பா அந்த கூட்ட நெரிசலில் விபத்தில் வந்து உயிரிழந்தோம் 41 பேருக்குன்னா அப்போதைக்கு தேவையான வந்து அரசு வந்து 20 லட்சமும் இவர் வந்து 10 லட்சமும் கொடுத்தாங்க. விபத்து ஒரு இழப்புன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான், நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம வாரம் ஏத்துக்கல, அதை வந்து நம்ம வந்து தப்பாலாம் சொல்ல வரல. அது வந்து ஒரு யாருமே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களும் இருந்திருக்காங்க, பெரியவங்களும் இருந்திருக்காங்க, எல்லாருமே இறந்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து தப்பா சொல்ல வரல. அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல, அவங்க காசு கொடுத்தது அந்த விஷயம்லாம் எதுவும் சொல்ல. இந்த கவர்மெண்ட் வேலைன்னும் போது இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைன்ற கிடைக்கிறது வந்து 5 வருஷம் 10 வருஷம் எழுதுறவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு குழந்தைய கூட்டின்னு போயிட்டு நிக்க வச்சு வெளியே நின்று நீங்க போய் எழுதிட்டு வாங்க ஒரு பெத்தவங்களாம் நிக்கிறாங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படின்ற இளைஞருங்க எவ்வளவு பேர் வந்து இப்ப இவருக்கு ஓட்டு போட்டவங்க யார் போட்டிருக்காங்க? எல்லாருமே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த இளைஞருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லது போய் சேரணுமே தவிர இப்ப இதை வந்து இவரு நான் அறிவிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்ல எனக்கு தெரிஞ்சு இது கெட்ட பேர் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் ஏற்கனவே அந்த 30 லட்சம் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா பாக்குறவங்களோட தோற்றம், அடடா நானும் வந்து அந்த கூட்டத்துக்கு போயிருந்து இந்த மாதிரி ஒரு இழப்பு என் வீட்டுக்கு வந்திருந்தாக்கா 30 லட்சம் வந்து எனக்கும் கிடைச்சிருக்குமே, நாங்க போகாத விட்டுட்டுமே, மிஸ் ஆகி போச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா அதையும் மீறி இப்போ ஒரு அரசாங்க வேலை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். உண்மையிலுமே அது தவறான விஷயம் தான். அதுக்கு ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து அமுல்படுத்தக்கூடாதுன்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. அது அமுல்படுத்தினாங்கன்னா பெரிய விஷயமா அது எல்லாரும் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம வர மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே தப்ப திருப்பி பண்றதுக்காக ஓட்டு யாருமே போடல. எல்லாரும் இப்ப ஓட்டு போட்டது பாத்தீங்கன்னா எல்லாருமே மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டு இப்ப இவரை வர வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இளைஞருங்க வந்து எவ்வளவு பேர் இதுக்காக கஷ்டப்படுறாங்க, ராப்பாலாம் படிக்கிறாங்க, பார்ட் டைம் ஜாப் போய் இதுக்காகவே படிச்சுட்டு நிறைய ரூம் தங்கி வெளியே எங்கிருந்தோ ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி போயெல்லாம் எக்ஸாம் எழுதுறவங்க. இந்த எக்ஸாம் வந்து சின்னதாக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து இதுல பெரிய இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி இருக்கு. இளைஞர் மத்தியில கன்ஃபார்மா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதங்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு தோணுது. அதுதான், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ தான் இப்போ நீங்கள் சொன்ன போல் தான் எத்தனையோ வருஷம் வந்து படிக்கணும், எத்தனையோ வந்து எக்ஸாம் வந்து எழுதணும். அதிலே பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலை இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதிலே இவங்களே வந்து இளைஞர்லாம் என்ன பண்ணாங்க, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கினா தான் வந்து நான் திருமணமே செஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. அப்ப அவங்களாம் என்ன பைத்தியமா இவர் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவங்க பார்த்தா என்ன பைத்தியம் போல தெரியுதா இவருக்கு? கண்டிப்பா. இப்ப அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்ப இது அறிவிக்காம வேற ஏதாவது அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது செய்ய வேணாம், அவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் உதவி செய்ய வேணாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ஆமா, இப்ப வந்து நம்ம எவ்வளவு நல்லது செய்யணும்ன்றா எவ்வளவு விஷயத்துல நல்லது செய்யலாம். எப்படி அவங்க குடும்ப சூழ்நிலையை எடுத்து அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இதுல அவங்க பின்னடையில இருக்காங்க, அதை மாதிரி எடுத்து பார்த்து அந்தந்த ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அப்படி செஞ்சா நம்மளுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். எல்லாத்துக்கும் 19 எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை. இப்ப அவங்க இறந்ததுல யாரோ ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலை இருப்பாங்க. அப்ப மறுபடியும் அவங்க குடும்பத்துல இன்னொருத்தவங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் எல்லாருமே யோசிக்கணும். இப்ப நீங்க எல்லாத்துக்கும் எடுத்தோடனே கவர்மெண்ட் வேலை அப்ப கட்சி கூட்டத்துக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து செத்தா கவர்மெண்ட் வேலை வந்துடும். எல்லாரும் அப்ப கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்துட்டா கூட்டம் கவர்மெண்ட் வேலை கட்சி நினைப்பு வந்துடும்ல. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப அடிமட்ட தட்டத்துக்கு தள்ளி விடாத அளவுக்கு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னாக்கா
இவர் வந்து ஒரு அரசியல் பண்ணணும், ஏற்கனவே வந்து அறிக்கை விட்டுதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிக்கையெல்லாம் நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலை குற்றம், ஒரு கற்பழிப்பு, இப்போ பாலியல் கொடுமை அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. எதுக்கு அந்த தான் 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு அனுபவமே இல்லையா. அதுக்கு வந்து தாவேக உறுப்பினர்லாம் வந்து முட்டு கொடுக்குறாங்க, எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது, அனுபவம் வரணும் அப்படின்னு சொல்கிறவர். இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, தேர்தல் வாக்குறுதி நிறைய இருக்குது, அதில் ஒன்று கூட இன்னும் முழுசாக வந்து நிறைவேறல. எல்லாமே அரைங்குறைமா தான், 2 விட்டாரே தவிர அது எல்லாமே அரைங்குறைமா தான் இருக்குது தவிர எதுவும் முழுசாக வந்து நிறைவேறல. அப்புறம் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியே கொடுக்காம இப்போ இதெல்லாம் மட்டும் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ஐடியா கொடுக்குறாங்க? அவருக்கு தான் வந்து தெரியாது, அனுபவம் இல்லை, 6 மாதம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இதை மட்டும் செய்யறதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி வந்து ஐடியா வருது சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி அதுதான் இப்ப நம்ம ஐடியா வருதுன்னு ஐடியா அதுதான் அறிவிப்பா தான் இப்போ வந்திருக்கு. இதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப நம்மளுடைய ஆதங்கத்தை சொல்றோம். இப்ப இதை அறிவிப்புன்ற ஒரு பேரோட விட்டணும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு தான் நம்ம பேசவே வந்திருக்கோம். இப்ப இதை நம்ம போய் நாளைக்கு 10ஆம் தேதி அவர் போயிட்டு இதை போய் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கொடுத்துட்டாருன்னா இது பெரிய இஷ்யூ ஆகி இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ஒரு போராட்டம், ஒரு வெறுப்பை, ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஏன் போட்டோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஏதாவது செய்யணும், இவருடைய தொண்டர்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சாக்கா தனிப்பட்ட முறையில் செய்யணாக்கா ஒரு படத்துக்கு வந்து 250 கோடி வாங்குறாரு, புரியுதுங்களா? ஏன் அந்த 41 பேர் செத்தாங்கல்ல, ஆள் 1 கோடி நீங்கள் கொடுத்துட்டு போங்க, உங்களுடைய காசு எடுத்து போட்டாங்க கொடுத்துட்டு போங்க. அது எப்படின்னா இவர் வந்து ஏற்கனவே வந்து மீட்டிங்கில் பேசியிருக்காரு. எப்படி தானே பேசினாரு, ஊரான் வீட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொன்னார். இப்போ இவர் மட்டும் என்ன வேலை செய்கிறாரு, நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாக்கா உங்களுடைய பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும். ஒரு படத்துக்கு 250 கோடி, இது வரைக்கும் எத்தனை படம் நடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதில் 41 பேருக்கு 41 கோடி கொடுத்துட்டு போங்க, அப்படி பண்ணிட்டு போகலாம்ல. அதையெல்லாம் செய்யாம இவரு அரசாங்கத்து வேலையை வந்து கை வைக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். எவ்வளோ டயலாக் பேசியிருக்கிறாருங்க. இப்போ இது யாரோட நெய்யில் வந்து இவர் வந்து இப்போ வேலை கொடுக்குறாரு? இது என்ன ஊராமூட்டு நெய்யா? இதில் அவருடைய இதுவா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா அதுதான் இப்ப நம்ம ஆதங்கமாவே சொல்றது. இப்ப கவர்மெண்ட் வேலையை வந்து இது இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எதுக்கு கொடுக்கணும் தான் எல்லாருமே எல்லாரோட கேள்வியுமே அதேதான். இப்ப அந்த 30 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்னன்னா இப்ப எங்க வீட்டுல ஒன்னும் வயசான ஆயா போய் சேர்த்துனா எனக்கு கிடைச்சிருக்கோம், நான் ஊட கட்டிட்டு இருப்பேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வேலையும் கொடுத்தா ஏதாவது ஒண்ணு சொல்லி எல்லாருமே ஏதாவது ஒண்ணு சொல்லினே தான் இருப்பாங்க. இப்ப அதை கொடுக்காம அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கும் என்னென்ன தேவையோ அதை நம்ம கணக்கெடுத்து அது மூலியமா அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இவரு எப்படின்னா கை விட்டணும், இந்த கவர்மெண்ட் வேலையை கண்டிப்பா இந்த 10ஆம் தேதி போய் பண்ணக்கூடாது, கைவிடணும். ஒரு பக்கம் இவங்க என்னன்னாக்கா இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு மாதிரி முட்டாளாக்குற வேலையை தான் இவங்க வந்து செய்யறாங்க இப்ப இருக்கிற அரசாங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் செய்யாம சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்து உள்ள செய்யறாருன்றப்போ அப்ப மக்களை வந்து எப்படி ஆக்குறாங்க? ஒரு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் வந்து அவர் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற விஷயம் தான் முக்கியமா நம்ம சொல்ல வருது. கடைசியா இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு விஷயத்தை இப்போ இது போல போனா என்ன ஆகுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது இப்படியே போகக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கவர்மெண்ட் வேலை யார் யாருக்கு எக்ஸாம் எழுதி அவங்கவுங்க இப்போ அதுக்குன்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் எக்ஸாம் ஏற்றல, நீங்கள் யார் அட்டன் பண்ணுறீங்க எல்லாரும் கொடுக்க முடியுமா? இப்போ 10,000 பேர் தான் எடுக்க முடிய இடத்துல 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. எதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க? 1,00,000 பேர் எழுதுறாங்க. நம்மளுக்கு கிடைச்சிடாதா, நம்மளுக்கு கிடைச்சிடாதா, இவங்களுக்கு கிடைச்சிடாதா, அவங்களுக்கு கிடைச்சிடாதா, நம்ம சொந்தக்காரங்க யாருக்கா கிடைச்சிடாதா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ இந்த 41 பேருக்கு வந்து இப்போ நாளைக்கு கூட நீங்கள் வந்து எக்ஸாம்னு வைங்க, 4,00,000 பேர் எழுதுவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து இந்த முட்டாள் பைத்தியம். அதான் சொல்ல வரேன். இப்ப இதை கை விட்டுட்டு கண்டிப்பா மக்களோட எதிர்ப்பை இந்த ஆட்சி சம்பாதிக்காம இருக்கணும்னா இதை கை விட்டுட்டு முக்கியமா அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். வேற எதுவும் அதான் நம்மள ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அவருடைய பணத்துல இருந்து எவ்வளவு கோடி இல்ல எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம். அவர் தனிப்பட்ட முறையில எத்தனை கோடி கொடுத்தாலும் யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. என்னோட தனிப்பட்ட நிதி, என்னோட தனிப்பட்ட பணத்தை எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் போது அது அந்த கட்சிக்காரங்களும் அதை பெருமையா தான் பேசுவாங்களே தவிர மக்களும் அதை நல்லா ஏத்துப்பாங்க. அதனால வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து இதை சேர்க்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. அதுதான் இப்ப ஒரு சிஎம் முதல்வர் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை அமுல்படுத்துன்னு சொன்னா மக்களுக்கு தேவையான போல தான் அமுல்படுத்தணுமே தவிர இப்படி தனிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அமுல்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல வரோம். இப்ப இந்த போக்கு வந்து இப்படியே நீடிச்சுனே போச்சுனாக்கா எப்படி தெரியுமா இருக்கும் பின்னாடி? இப்போ இந்த 41 பேருக்கு இவங்க வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அடுத்தது என்ன நடக்குன்னு சொன்னாக்கா அடுத்த ஒரு கூட்டத்தில் ஒரு 400 பேர் சாகுறாங்க அப்படின்னாக்கா அந்த 400 பேருக்கு மறுபடியும் வேலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இப்போ இவரே உற்பத்தி பண்ணுறாரு. அதாவது ஓட்டு போட்டது வந்து இப்போ நிறைய பேர் என்னன்னாக்கா தாவேக இளைஞரே பார்த்தீங்கன்னாக்கா ஏன் நம்ம ஓட்டு போட்டோன்ற மாதிரி இப்போ யோசிக்கிறாங்க. இவர் பண்ணுற விஷயத்தை ஏன் தெரியுமா?
அவங்களே வந்து எவ்வளவு பேர் படிச்சுட்டு வந்து வேலை இல்லாம இருந்து எத்தனை எக்ஸாம் எழுதிருப்பாங்க. இப்ப ஆட்சி இப்ப வந்தது காரணம் பாத்தீங்கன்னா முக்காவாசி இளைஞர்கள் மட்டும்தான். ஆமா, இப்ப புரியுதுங்களா? இப்ப அவர் பண்றது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கிற ஒரு நிலைமை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இதை வந்து அமுல்படுத்தக்கூடாது, பரிசீலிக்கணும். கண்டிப்பா வந்து இதை வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்க கூடாது. கொடுத்தாலும் சப்போஸ் அது பெரிய விஷயமா இஷ்யூ ஆகி போராட்டங்கள் விளைவுக்கு வரைக்கும் தள்ளக்கூடாதுன்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இவர் இப்ப இந்த ஒரு விஷயத்தை அமுல்படுத்தினாக்கா கண்டிப்பா எதிர்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா யாரும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதவே தேவையில்ல. நேரம் வாங்க தாவேகா கூட்டத்துக்கு போயிடுவோம். அங்க யாராவது நம்ம அப்பா அம்மா யாரையா வச்சு உள்ள தள்ளி விட்டா அவன் யாராவது மண்டை போடுவான். போட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து சிஎம் வந்து கொடுத்துருவாரு இப்படின்ற ஒரு விஷயம் மனநிலை தான் கண்டிப்பா வருமே தவிர அந்த ஒரு மைண்ட் செட்டே தள்ளக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ வரும். அந்த மாதிரி விஷயத்தை இது யாரு உண்டு பண்றாங்க பார்த்தா இப்ப சிஎம்ஏ உண்டு பண்றாரு. இந்த மாதிரி விஷயத்த வேற யாராச்சும் உண்டு பண்ணாக்கா அவங்க பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லலாம். இப்ப சிஎம்ஏ இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தூண்டி விட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வழி வந்து இப்ப யார் பண்றாங்க? சிஎம்ஏ பண்றாரு இந்த மாதிரி ஒரு தப்பான வேலையை. இந்த மாதிரி தப்பான வேலையை மறுபடியும் வந்து சிஎம் செய்யக்கூடாது. தயவு செஞ்சு அதை வந்து அமுல்படுத்தாதீங்க. வந்து இது வந்து அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த அறிவிப்பாவே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட எண்ணமும் இருக்கு. எல்லாருமே இப்போ ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க, ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க. இது மாதிரி நீங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறீங்க, இதுக்காக கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் நாங்க இருக்கோம், நீங்க அவங்கள வந்து நீங்க ஒரு இது கூட எதிர்பார்க்கல. நாங்க இளைஞர் இவ்வளவு பேர் நாங்க படிக்கிறோம், நாங்க ராத்திரி பகலா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இதை வந்து இப்ப வந்து அறிவிப்பு தான் இருக்கு. அறிவிப்பா ஒரு கண்டிப்பா இது வாபஸ் வாங்கி திருப்பி மக்களுக்கு நல்லதே செய்யணும். இளைஞர்களுக்கு முக்காவாசி இளைஞர்கள் தான் இது வந்து மக்கள்ன்றது ரெண்டாவது பட்சம். நீங்க இளைஞர்களை தான் இப்ப வந்து இளைஞர்களை வந்து நீங்க மோசடி பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அறிவிச்சீங்கன்னா இளைஞர்களை மோசம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. ஆமா, இந்த விஷயத்தை அமுல்படுத்தினா எதிர்காலத்துல ஏற்கனவே வந்து ஜல்லிக்கட்டு அப்படி அந்தந்த போராட்டம்லாம் ஏற்கனவே விவசாய போராட்டம் இப்படிலாம் நடந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு போராட்டம் இப்ப இருக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா இளைஞரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கண்டிப்பா அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறோம் நாங்க வேற. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டு பண்ணாம இருக்கிறோம்னாக்கா முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது. நீங்களே வந்து இளைஞர் வந்து தூண்டி விட்டு தமிழ்நாட்டில் கலவரம் உண்டு பண்ற அளவுக்கு நீங்களே இந்த வேலையை வந்து செய்யாதீங்க. இதை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருடைய சார்பாகவும் சொல்றோம். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு அமல்படுத்தாதீங்க. படிச்சவங்க நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் விதிமுறைப்படி எழுதுனாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் இதை வந்து நம்பி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி.